அடுத்த ஜோடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த ஜானர் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அந்த ஜானரை எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்களோட ஆக்டிங் எபிலிட்டிஸ், அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஒவ்வொரு ஜோடியும் வேற வேற லெவல்ஸில் ஒவ்வொன்றுலையும் கொடுக்கலாம். பட் மொத்தத்தில் அவங்களோட டான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஜட்ஜஸ் வந்து மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஜோடி ஜட்ஜஸோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்ற மாதிரி ஒரு அற்புதமான ஜோடி எடுத்து வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் சுனிதா. Lokesh and Sunita, such a eerie performance. பயங்கரமான ஒரு பயம் வந்து நிச்சயமா எங்களுக்கு வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது அங்க நீங்க மகேஷ் பார்க்கணுமே ஏதோ பேய் பிடிச்சிச்சுமா அந்த பொண்ணுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணிருந்தாரு. உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வைக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அது மட்டும் தான் சொல்ல முடியும். டெக்னிக்கலா நமக்கு என்னன்னு தெரியாதே. ஆனா நல்லா பண்ணீங்க உண்மையிலேயே. ஃபினிஷிங்கும் எக்ஸலென்ட்டா எங்களுக்கு பிடிச்சது. பட் மகேஷ் சொன்ன மாதிரி வந்து இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் performance evaluate பண்றதுக்கு வந்து judges அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. So over to the judges for the performance. முதல்ல we'll start with Radha ma'am. அடி தூள். Thank you ma'am. Thank you ma'am. யப்பா அந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மியூசிக்கோட அந்த ஒரு டச் இருந்ததே பயங்கரமா அந்த இடத்துல பயங்கரமா பயத்துல புல்லரிக்குதுல
பியூட்டிஃபுல் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுக்கு முன்னாடி பேயா இருந்தீங்களான்னு இப்போ எனக்கு டவுட் ஆகி போச்சு. என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப், அதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்ஸ், உங்களோட அந்த எக்ஸ்பிரஷனும் அவரோட அந்த ஃபியரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஆள் மட்டும் அழகாக பண்ணி இன்னொரு ஆள் வந்து இருந்த அந்த தூக்கி எல்லாம் போடும் போதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. லோகேஷ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருக்கும்போது ஜாஸ்தி நம்ம பேயத்தான் பார்ப்போம், அவ்வளோதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இங்கே இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது பிகினிங்கு சூட்கேஸ், அந்த சூட்கேஸில் இருந்தெல்லாம் அது உடம்பா இது என்ன சுனிதா எல்லாம் இருக்கா உனக்கு? அப்பா பர்ஃபெக்ஷனும் இருந்தது. அந்த காலெல்லாம் வச்சு அந்த கிராப் மாதிரிலாம் சூப்பர் மேம். சீரியஸாக ஆக்சுவலி சொல்லி ஆகணும், இந்த இதுக்காக வந்துட்டு she took lots of effort. such a hard work போட்டாங்க. seriously hats off to her. seriously நான் சொன்னேன்ல, இதைத்தான் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸிலும் நான் இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பிகினிங் வந்தீங்க, டான்ஸு பயம் எல்லாம் முடிச்சு நடுவில் ஒரு போர்ஷன்ஸ் அடிக்கிறது தூக்குறது எல்லாம் இருந்ததில்லை. அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு டான்ஸ் ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அப்படியே சோனே பே சுஹாகன் அப்படி இருந்திருக்கும். பியூட்டிஃபுல், அடி தூள்.